நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ உங்களுக்கு அரேஸ்க்கு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கிடச்சிருச்சு. ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணது அரேஸே கிடையாது. என்ன பண்ணியிருக்கீங்கன்னா அரே மாதிரி ஒன்று, இது அரேவாக ஸ்ப்ளிட் ஆகியிருக்கு. ஓகேவா, ஞாபகம் இருக்கா? இது வந்து I1 என்ன இருக்கும், A, B, C இருக்கும். ஒரு குவிக் ரிமைண்டர் மாதிரி பண்ணுறேன். டாட் ஸ்ப்ளிட் என்ன பண்ணும், அதை வந்து ப்ராக்கெட்ஸ்குள்ளே ABCன்னு மாற்றிடும். கரெக்டாக, அதுதான் அரே. அந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளே ABCன்னு போன வீடியோவில் வந்துச்சா, அதுதான் அரே. அதோட 0th பொசிஷன் இருக்கிறப்ப அதில் A மட்டும் தானே இருக்கும். ஞாபகம் இருக்கா நான் என்ன சொல்கிறேன்னு? கனெக்டாக தானே, இமேஜின் பண்ண முடியுதுல்ல. அந்த ஏங்கிறது ஒரு வேரியபிள் மாதிரி தான். கரெக்டாக ஞாபகம் இருக்குது தானே? நான் மறுபடியும் எதுக்கு உங்களுக்கு ஒரு ரீகேப்காக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து A, B, C இது எதுக்குள்ளே இருக்கும், I1 இருக்கும். I1 டாட் வேல்யூக்குள்ளே இருக்கும். இதை நீங்கள் வந்து டாட் ஸ்பிளிட் ஆஃப் கமா கொடுத்தோன்னே கமா வச்சு பிரிஞ்சது என்ன ஆகும், ABCன்னு ஆயிரும். ஞாபகம் இருக்கா? இப்போ இந்த ஏபிசியில் இதுதான் அரே. இந்த ஏபிசின்னு இருக்கிறது அரே. 0th பொசிஷனில் வந்து A இருக்குது, ஃபர்ஸ்ட் பொசிஷனில் B இருக்குது, செகண்ட் பொசிஷன் C இருக்குது. இதில் நீங்கள் 0 எடுத்துடுறீங்க. நீங்கள் இதில் 0 எடுத்தீங்கன்னா 0 என்ன இருக்குது, A மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த A இது மொத்தமாக வெறும் ஏன்னு மாறிடும். கரெக்டாக, அதானே ரிட்டர்ன். உங்களுக்கு தெரியும்ல, இது 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 ஆஃப் 0 ரிட்டர்ன் பண்ணுங்கிறப்ப இது ஏவை ரிட்டர்ன் பண்ணும். உங்களுக்கு இன்னும் புரியலைன்னா கம்ப்யூட்டருக்குள்ளே இது எக்ஸாக்டாக எப்படி அவுட்புட் ட்ரேசிங் நடக்கும்னா, ஃபஸ்ட்டு இது A, B, C ஆயிரும். I1 டாட் வேல்யூக்குள்ளே தானே A, B, C இருந்துச்சு. ஓகேவா, டாட் ஸ்பிளிட் ஆஃப் இதுன்னு இது வந்து இந்த மாதிரி அரேவாக மாறிடும். ABC அப்படின்னு மாறிடும். இதோட 0ன்னு இதோட 0ல் A தான் இருக்கு. அப்போ இது ஏவா மாறிடும். புரியுதா? இப்போ இந்த AN1 போகும். அப்போ N1 A போயிடும். புரிஞ்சிச்சு அது எப்படி நடக்குதுன்ட்டு? இந்த அனிமேஷன் வந்து உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்த நான் பண்ணுறப்பையும். இப்போ இதில் வந்து நாம் என்னன்னா வேரியபிள் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். இங்கே நம்ம அரேயை கிரியேட்டே பண்ணல. ஜென்ரேட் ஆகிற அரேலிருந்து ஒரு வேரியபிள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை உள்ளே ஸ்டோர் பண்ணிட்டோம். கரெக்டாக, இவ்வளோ தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அரேவையே கிரியேட் பண்ண போகிறோம். அதை கிரியேட் பண்ணுறது ரொம்ப குழப்பமாக இருக்குங்கிறதுனால நான் வந்து பெருசாக உங்களுக்கு எதுவும் சொல்லித்தர போகிறதில்ல. இதே ப்ரோக்ராம் இது ஞாபகம் இருக்குல்ல, என்னென்னா A, B, C 10, 20, 30னா A ஸ்கோர் 10 மார்க்ஸ், B ஸ்கோர் 20 மார்க்ஸ், C ஸ்கோர் 30 மார்க்ஸ்னு வரும். இதை வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இவ்வளோ கஷ்டமாக இல்லாமல் அவுட்புட் ட்ரேசிங்லேருந்து எல்லாத்தையும் ஈஸி பண்ண போகிறோம். அரேங்கிற இதை கிரியேட் பண்ணி. ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணோம், இந்த இடத்துல அரேவையே கிரியேட் பண்ணோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, வேர் N1 மாதிரி வேர் நேம்ஸ், ஸோ NSன்னு வச்சுக்கிறேன். NSன்னு நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணோம். ஆனால் இது வந்து ஒரு அரே. ஸோ அந்த அரே வந்து வேறு அதை லிஸ்ட் ஆஃப் போட்டு தானே போடணும். இதுலேயே லிஸ்ட் ஆஃப் கொடுக்கலாம் தானே? லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்னு கொடுத்தா போதுமா? அப்படியா? இல்லையே, இது கொடுக்கலாம் தானே? நான் தெரியாதாவா போயிட்டு இருக்கிறேன். ஓ, அவங்க அந்த லிஸ்ட் ஆஃப் ஃபுல்ல இதை வச்சு கிரியேட் பண்ணுறது. ஓகே ஓகே ஃபைன் ஃபைன். ஆனால் ஆக்சுவலி ஸ்விஃப்டில் அது ரொம்ப ஈஸி தெரியுமா? ஸ்விஃப்டில் எப்படி தெரியுமா? வேர் NS இப்படின்னா ஸ்ட்ரிங்கு கிரியேட் ஆகுமா? இப்படி போட்டிங்கன்னா அரே ஸ்ட்ரிங்கு கிரியேட் ஆகும். அவ்வளோதான், முடிஞ்சு. செமையாக இருக்கும். நீங்கள் உண்மையாக ஸ்விஃப்ட் வந்து பயங்கர ஈஸி எழுதுறது. ஓகே, எனிவே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிட்டோமா? இப்போது இதை கொண்டு போய் அந்த NSக்குள்ளே ஸ்டோர் பண்ண போகிறோம். இது ஒரு அரே தானே. இப்போ அரேவை நம்ம இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ண முடியும் தானே. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதை கட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஈக்குவல் டு போட்டு இதை வச்சுருவோம். ஸ்டோர் ஆகிடுச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, இங்கே NS ஆஃப் 0 மட்டும் எடுத்தால் போதும்ல. புரிஞ்சிச்சா புரியலையா? புரியல கை தூக்குங்க. டோன்ட் வரி, அவுட்புட் ட்ரேஸ் பண்ணோன்னே புரிஞ்சிடும். நான் என்ன பண்ணிட்டேன்னா, இதுக்குள்ளே என்ன இருக்குது, ABC இருக்குது. A, B, C இது என்ன பண்ணுது, ABCங்கிற அரேவாக மாற்றுது. கரெக்டா? அப்போ இதுக்குள்ளே என்ன இருக்கும், ABC இப்படி இருக்குமா? இப்போ இந்த அரேவையை ABCங்கிற அரேவையை NSக்குள்ளே வச்சுட்டேன். இப்போ இந்த NSக்குள்ளே நம்ம என்ன வச்சுருப்போம்னா ABCன்னு வச்சுருப்போம். ஓகேவா? அப்போ NS எதை ரிட்டர்ன் பண்ணும், ABC ரிட்டர்ன் பண்ணும். ஆஃப் 0னா டைரெக்டாக எடுத்துடலாம்ல. அப்போ நான் என்ன பண்ணலாம், இது எல்லா இடத்துலையும் ஜஸ்ட் NSன்னு மாற்றிக்கலாம். NS ஆஃப் 1னா NSக்குள்ளே என்ன இருக்குது, இது மொத்தமும் இருக்குது தானே. அப்போ NS ஆஃப் 1னா B எடுத்துருவோம்ல, NS ஆஃப் 2னா C எடுத்துருவோம்ல. புரியுதா? எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? அப்போது இதே மாதிரி நம்ம மார்க்ஸ்க்கும் பண்ணலாம்ல, MSன்னு போட்டு பண்ணலாம் தானே.
ஆனால் நான் எம்என் மட்டுமே போட்டு பண்ணுறேன், ஜஸ்ட் ஷோ தட் எப்படி வேணால் ஒரு பேரை வைக்கலான்ட்டு. நான் மார்க்ஸும் கூட வைக்கலாம், அது உங்களுக்கு புரியுது தானே? சரி, இது கை 2 டாட் ஸ்பிளிட்டில் நான் எழுதிட்டேன், தான் அவனை எழுதி வச்சுருக்கேன், அதுவும் நான் தானா, அவனு வேறு திட்ட முடியாது. இப்போது எம்ஐயும் ஒரு அரேவை எடுத்துகிட்டு இங்கே நான் எம்என் வச்சுட்டு போகலாம்ல. எம்என் வேறு ஏதாவது வச்சுருக்கிறோம், இல்லை. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு புரியுதா? கோடு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது இப்போது. கரெக்டாக நமக்கு வந்து முதல்ல பெருசாக இருந்தது, இப்போ டக்குன்னு குட்டியான மாதிரி ஒரு ஃபீல் வருதா? இன்னும் சூப்பராக ஒன்று பண்ணலாம். இப்போ இங்கேயே எம்எஸ் ஆஃப் 0 எம்என் இருக்குல்ல, அப்போ இந்த வேரியபிள்ஸே க்ரியேட் பண்ணாமல் இந்த என்எஸ் ஆஃப் 0ங்கிறத நம்ம இங்கேயே கொடுத்துட்டு போனால. எம்என்குள்ளே என்ன இருக்குது? என்எஸ் ஆஃப் 0. அப்போ இங்கேயே என்எஸ் ஆஃப் 0ன்னு கொடுக்கலாம்ல. சும்மா ஒரு லைனுக்கு மட்டும் நான் கொடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். எம்எஸ் ஆஃப் 0 அப்படின்னு நான் இங்கே கொடுத்துட்றேன். இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்? எம் ஆஃப் 0ன்னு கொடுத்துட்றேன். ஓகேவா? அப்போ வந்து நான் இதை வச்சு இருக்க தேவையில்லை தானே, 2 லைன் குறைஞ்சிச்சா? அப்போ இதையும் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து மொத்தமாக 5 லைனில் மொத்த கோடு முடிஞ்சிடும். கரெக்டாக? வேறு எனிவே நான் அதை பண்ண போகிறதில்ல, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த ஒரு லைனை மட்டும் அடிஷனலாக நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த M2 மட்டும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? M2 இருக்கிற இடத்துல உடனே அதுவே எரர் காட்டும். நல்லா இருக்குல்ல? நம்ம எம் ஆஃப் 0ன்னு கொடுக்கணும். கரெக்டாக? சாரி, எம் ஆஃப் 0 இல்லை, எம் ஆஃப் 1. ஓகே, இப்போ ஒரு மாதிரி கசகசன்னு இந்த கோடு இருக்குங்கிறது எனக்கு புரியுது தான், பட் அவுட்புட் டெஸ்ட் பண்ணோன்னே உங்களுக்கு டெஃபினட்டாக புரிஞ்சிடும். ஸோ டோன்ட் பி வரி. எனிவே ரன் பண்ணி அதே அவுட்புட் வருதான்னு முதல்ல பார்த்துடலாம். நம்மளை மாதிரி டெவலப்பர்ஸ்க்குள்ள ஒரு சாபக்கேடு இருக்குது. நம்ம ப்ரோக்ராம் வந்து எரர் வராமல் ரன் ஆகாது, ஆனால் சில தடவை ஆயிரும். இந்த தடவை மாதிரி நினைக்கிறேன். போடுவோமா? அதை A, B, C போடுவோமா? 10, 20, 30 தென் லாஸ்ட் டைம் கொடுத்துருந்தோம். இப்போ லாக் ஆட் போனோன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னே எனக்கு வரணும். என்ன வந்திருக்குது? ஒன்றுமே வரல. வந்துருச்சு. தெரியுதா? A got 10 marks, B got 20 marks, C got 30 marks. நான் பட்டன் ஒழுங்காக கிளிக் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ கரெக்டாக ஒர்க் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு அவுட்புட் டெஸ்ட் பண்ணிடலாமா? உங்களுக்கு இருக்க சின்ன சின்ன டவுட்ஸும் கிளியர் ஆயிரும். ஏன்டா வந்த? இதுதான் உங்களோட A4 ஷீட். இது எப்படி பிரிக்க போகிறோம்? ரேம், ப்ராசஸர், இதை 2ஆக பிரிச்சுக்குவோம். இது உங்கள் ஃபோனு, இது வந்து உங்களோட கன்சோல். இந்த இடத்துல நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோங்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறதெல்லாம் வைக்கிறோம். அதில் டெக்ஸ்ட் ஃபீல்டு ஒரு பட்டனும் இருக்கா? டெக்ஸ்ட் ஃபீல்டு A, B, C பட்டனு. ஸோ இன்னொரு டெக்ஸ்ட் ஃபீல்டு 1, 2, 3ன்னு வச்சுக்கலாம், ஈஸியாக இருக்கும். இங்கே வந்து பட்டன் கிளிக் மீ. என்ன எழுதியிருக்கேன்? ஓகே, இப்போ பட்டனை கிளிக் பண்ணோன்னே இதுக்குள்ளே போகும். ஓகேவா? I1 டாட் வேல்யூ, இது டாட் வேல்யூ நமக்கு ஆக்சுவலி தேவை. ஸோ நம்ம வந்து அந்த இதையும் எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு வந்து I1 ஒரு இந்த வேரியபிள் இருக்கும், அப்புறம் I2ன்னு ஒன்று இருக்கும். கரெக்டாக? I1குள்ளே என்ன இருக்குது? A, B, C வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்குது. I2குள்ளே என்ன இருக்குது? 1, 2, 3 வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்குது. ஓகே, இப்போது அடுத்தது உள்ளே வந்துட்டோமா? பட்டனை கிளிக் பண்ணியாச்சு. பட்டனை கிளிக் பண்ணோன்னே இங்கே உள்ளே வந்துடும். இங்கே உள்ளே வந்தோடனே ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? வேர் என்எஸ் ஈக்குவல் டு வேர் என்எஸ் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்கு. அப்போ என்எஸ்ங்கிற ஒரு வேரியபிளை நமக்கு க்ரியேட் பண்ணும். ஞாபகம் இருக்கா? என்எஸ் கோலன் ஸ்ட்ரிங்குன்னு வச்சுனா அது வெறும் ஸ்ட்ரிங்காக இருக்கும். லிஸ்ட் ஸ்ட்ரிங்குன்னு வச்சுனா லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்காக இருக்கும். புரியுது தானே இது? ஓகே, ஸோ இப்போ என்எஸ்ன்னு ஒன்று இருக்கும், ஆனால் என்எஸ்குள்ளே வந்து டபுள் கோட்டில் ஆரம்பிக்காது. வெறும் ஸ்ட்ரிங்னால டபுள் கோட்டில் ஆரம்பிக்கும். கரெக்டாக? இது டபுள் கோட் இல்லை. ஸோ அதனால் இது வந்து ப்ராக்கெட்டில் ஆரம்பிக்கும், பிகாஸ் லிஸ்ட்டுன்னு இருக்குது. அரேன்னு இருந்தால் எப்பயுமே உங்களுக்கு வந்து இப்படி தான் ஆரம்பிக்கும். ஆனால் லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்கு தான். ஸோ அப்போ அதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே டபுள் கோட்குள்ளே தான் இருக்கும். சரி, அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். I1 டாட் வேல்யூ, அதுக்குள்ளே என்ன இருக்குது? ABC டாட் ஸ்பிளிட் ஆஃப் கமா. அப்போ என்ன இருக்கும்? A, B, C. இதை வந்து நீங்கள் 0, 1, 2ன்னு மார்க் பண்ணி வச்சுக்கலாம். 0, 1, 2. Sir, C கிட்ட இங்க சே டபுள் கோட். தேங்க்யூ.
ஓகே, அடுத்தது எம்னு ஒரு வேரியபிள் இருக்குது, ரைட்? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எம்மை க்ரியேட் பண்ணிவிட்டு எம்முக்குள்ளே என்ன இருக்குது i2 டாட் வேல்யூ, i2 டாட் வேல்யூக்குள்ளே என்ன இருக்குது 1 2 3. ஆனால் எம் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங். ஸோ அப்போ வந்து இப்படி போட்டுட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பாருங்கள், 1 2 3 இதே மாதிரி கம்மாவால் ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ அப்போ வந்து 1 2 3 இதுவும் 0 1 and 2 அப்படிங்கிற மார்க்கிங்ஸ். ஓகேவா? எல்லாத்துக்கும் அதையவே மறக்கிறேன் நான். ஹவு ஓகே, எனிவே இப்போ வந்து நமக்கு மறுபடியும் இப்போ இன்னொரு வேரியபிள் க்ரியேட் ஆகுது. அந்த வேரியபிளை க்ரியேட் பண்ண எனக்கு இடம் இல்லை. ஸோ நீங்களாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க, இங்கே போய் க்ரியேட் பண்ணுவீங்க. பட் நான் அதை பண்ண மாட்டேன், உங்களுக்கே தெரியும். நான் இதில் வந்து ரொம்ப நல்ல டிசிப்ளின் கடைப்பிடிப்பேன். அதனால் இந்த லைனை பெருசு பண்ணுறது தான் எனக்கு வந்து கரெக்டுன்னு இப்போ தோணுது. ப்ராசஸரை குட்டி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து n2க்குள்ளே n2ன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் ஆகுது. அதுக்குள்ளே என்ன இருக்குது, ns of 1. ns of 1க்குள்ளே என்ன இருக்குது, b வந்துருச்சா? புரிஞ்சா? அடுத்தது n3ன்னு ஒரு வேரியபிள். புரியுதுதானே உங்களுக்கு? n3க்குள்ளே என்ன இருக்குது, ns of 2. ஸோ nsங்கிறதுக்குள்ளே போய் 0 1 2 2ல் என்ன இருக்கு, புரிஞ்சிச்சா எப்படி வருதுன்ட்டு? அடுத்தது என்ன இருக்கு, m3. ஸோ m3ன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள என்ன இருக்கு, m of 2, m of 0 1 2 அதுக்குள்ள என்ன இருக்கு 3. இவ்வளோதான் இருக்கு. இப்போ இதுக்கப்புறம் என்ன ஆகுது, சிஎல். ஓகேவா? ஸோ சிஎல்னால் நான் பிரிண்ட் பண்ண போனேன். ns of 0, ns of 0க்குள்ள என்ன இருக்கு, ns of 0க்குள்ளே ஏ இருக்குது. ஓகேவா? புரிஞ்சிச்சா? அது கூட காட் சேருது. அது டபுள் கோட்ஸ் இருக்கனால அப்படி எழுதிடணும். அது கூட m of 0, m of 0க்குள்ள என்ன இருக்கு 1. அதுக்கப்புறம் மார்க்ஸ், அப்படியே மார்க்ஸுங்கிறது டபுள் கோட்ஸில் சேருது. புரிஞ்சிச்சு எப்படி வருதுன்ட்டு? யாருக்கெல்லாம் இப்போ புரிஞ்சிச்சு கை தூக்குங்க. ஓகே, ஸோ அப்போ எங்களோட எப்படியே சொல்லிக்கிட்டே இருங்களா? அடுத்தது n2, n2க்குள்ள என்ன இருக்கு b. அடுத்தது காட் அப்படியே. அடுத்தது m of 1, m of 1க்குள்ள 2 இருக்கு. அடுத்தது மார்க்ஸ் அப்படி இருக்கு. அடுத்தது n of 3, n3க்குள்ள என்ன இருக்கு c காட். m3, m3க்குள்ள 3 அப்படியே மார்க்ஸ். புரிஞ்சிருச்சா? இவ்வளவுதான்.